மிக்ஸி வாங்கி பல வருஷம் ஆனாலுமே பழசு போல் இல்லாமல் எப்போவுமே புதுசு போல் இருக்கிறதுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் கீழே சிந்தும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை போட்டுக்கிறேன். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சோடா, கொஞ்சமாக விம்ஜெல், 1/2 லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிருங்க. இப்போ மிக்சியில் மேல் பக்கம் நிறைய கரை இருக்குது, அதில் இந்த லிக்யூடை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை எடுத்து அதோட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தால் பாதி அழுக்கு அழகாக க்ளீனாகி வந்துடுங்க. பிறகு இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நம்ம ஒரு துணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை 4ஆக மடித்து ஸ்பூனில் சுற்றி விட்டு இந்த மூளை முடுக்கு எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கே எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் சூப்பராக க்ளீனாகி வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். மிக்சியோட ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கையை வச்சு தேய்ச்சி எடுக்க முடியாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான ப்ரஷ் எடுத்துகிட்டு லிக்யூடில் டிப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்தால் சூப்பராக க்ளீனாகி வந்துடுங்க. கடைசியாக ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்சியை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது புதுசு போல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி எடுப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்க.